88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நேர்வட்ட உருளையினுடைய இது நேர்வட்ட உருளை, இந்த நேர்வட்ட உருளையினுடைய வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது அதனுடைய உயரம் என்ன உயரம் வந்து 14 சென்டிமீட்டர், உயரம் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய விட்டம் காண்க. இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியினுடைய ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீளம் தான் விட்டம். இந்த உருளையினுடைய மேல் பகுதியிலேருந்து ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் இதுதான் வந்து விட்டம், டயாமீட்டர் டி. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா 2πRh. 2πRh is equal to 88 சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதே போல் இந்த உருளையினுடைய உயரம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய டயாமீட்டர் விட்டம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2πRh is equal to 88ன்னு இருக்குது. அப்போது 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் தெரியாது, ஹைட் தெரியும். ஹைட் வந்து 14, அதை எழுதிக்கிறோம். இட்ஸ் ஈக்குவல் டு 88ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 7க்கும் 14க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைமு. இப்போ மற்றெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 × 22 × 2 இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 × 2 4 × 22 × r is equal to 88. r is equal to இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் தான் டிவைடாக மாறும். ஸோ நம்ம கேன்சல் பண்ண கிடைக்குவது 4 22 88 88 கேன்சல் ஆகிடும். ஸோ ரேடியஸ் 1. இப்போ விட்டம் வந்து 2d, விட்டம் வந்து d is equal to 2r. ரேடியஸை 2ஆல் பெருக்கினா கிடைக்கிறது டயாமீட்டராக இருக்கும். ஸோ டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து என்னென்னா இதனுடைய விட்டம் 2 சென்டிமீட்டர் என்பது இதனுடைய ஆன்சர். அடுத்தது நீளம் 3 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 2.8 சென்டிமீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகின்றது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் கேட்டிருக்காங்க. மீட்டர், அதனுடைய நீளம் 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விட்டம் 2.8 சென்டிமீட்டர். ஸோ இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்குது 2.8 சென்டிமீட்டர் இது விட்டம் கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா வந்து 2πRh. உருளையின் வலைபரப்பு 2πRhன்னா 2 × π வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ். இவங்க கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் d வந்து 2.8 மீட்டர்னா ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதி, அப்போ 1.4 மீட்டர். இப்போது ரேடியஸ்க்கு 1.4 எழுதிட்டிங்கன்னா ஹைட் வந்து 3ன்னு வரும். இப்போது இதை கேன்சல் பண்ணும்போது 1 7 7 0.2 0.2 7 1 7 0.2 × 7 வந்து 1.4. இப்போ மீதி நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குன்னா இந்த 3ஆல் 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 6 22 × 0.2. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 22 × 0.4 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 4.4. 6 × 4.4னால் நமக்கு கிடைக்கிறது 26.4 சென்டிமீட்டர். அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுக்கு சமப்படுத்தும் இடம் வந்து 26.4. ஒரு சுற்றுக்கு சமப்படுத்தக்கூடிய இடம் வந்து 26.4 மீட்டர். அப்போது 8 சுற்றுகள் வந்து சமப்படுத்தப்படும் மொத்த பரப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆல் இதனுடைய ஒரு சுற்றுக்கான வலைப்பரப்பு அது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 26.4 8ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 211.2 சதுர மீட்டர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன உருவம் கொடுத்துருக்காங்கன்னா கூம்பு கொடுத்துருக்காங்க. கூம்பு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர். அதே போல் இதனுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்பு வந்து 704 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இதனுடைய சாய் உயரம் L வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு πr × L + r வந்து 704 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ π வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் இன்ட்டு சாய் உயரம் தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் ஆர் எழுதிக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு 704 வரும். இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னு நமக்கு கிடைக்கிறது L + 7 இஸ் ஈக்குவல் டு 704 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வந்தால் டிவைடாக மாறுது.
ஸோ 704 22ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது 32. இப்போ L + 7 = 32னா L = 32ல் 7 போச்சுன்னா 25. அப்போ கூம்பினுடைய சாய் உயரம் எவ்வளோனா இதனுடைய சாய் உயரம் அளவு வந்து 25 சென்டிமீட்டர். πr × L + r = 704 அதை எழுதிக்கிட்டு இதில் ரேடியஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு L + 7 = 32ன்னு கிடைக்கும். இப்போ L = 25 என்பது இதனுடைய ஆன்சர். அடுத்து ஒரு கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க, அதன் விட்டம் கேட்குறாங்க. கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா 4πr². 4πr² = 154. இங்கே பை வேல்யூ எழுதிக்கோங்க. இங்கே நமக்கு ரேடியஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ r² வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 வந்து தொகுதியில் இருக்கிறது இங்கே வந்தால் பகுதியாக மாறும். 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரெசிப்ராக்கலாக மாறும், மேலேருந்து கீழே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணும்போது எப்படி கேன்சல் பண்ணலான்னா இந்த 22க்கும் இந்த 154க்கும் அடிச்சிங்கன்னா இது வந்து 7 டைம்ஸ்னு வரும். அப்போது நமக்கு கிடைக்கிறது எப்படின்னா r² = 49/4. அப்போது r² வந்து 7/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது r²னா அப்போ r வேல்யூ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 7/2ன்னு கிடைக்கும். இப்போ டயாமீட்டர் வந்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 7/2னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2 × 7/2னா 2 கேன்சல் ஆச்சுன்னா 7 மீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த கோளத்தினுடைய ரேடியஸ் ஆரம் வந்து 7 மீட்டர். அடுத்தது ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். இதனுடைய அடிப்பரப்பு ஃபார்முலா வந்து πr² = 1386. 1386. இப்போ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 3πr². 3πr². இப்போது இதில் πr² வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா πr² 1386 இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 4158 கிடைக்கும். ஸோ இந்த அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 4158 சதுர மீட்டர் என்பது இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கூம்பினுடைய இடைக்கண்டத்தை எடுத்துக்கிறோம். இதனுடைய சாய் உயரம் 5 சென்டிமீட்டர். அதனுடைய இரு ஆரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர், அதே போல் சிறிய ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும்போது இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய வலைப்பரப்பை கேட்குறாங்க. இப்போ இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா மாதிரி தான் வரும். கூம்பின் வலைப்பரப்புக்கு πr/Lன்னு வரும். இங்கே அந்த ஆருக்கு பதிலாக 2 ரேடியஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 2 ரேடியஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து π × r + r கேபிட்டல் ஆர் + ஸ்மால் ஆர் × L அப்படின்னு எடுத்துக்கிட்டா பை வேல்யூ 22/7, பெரிய ரேடியஸ் 4 சென்டிமீட்டர், சிறிய ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் இன்ட்டு லென்த்து வந்து சாய் உயரம் 5 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 + 1 5, 5 × 5 25, 25 × 22/7னா உங்களுக்கு கிடைக்கிது 550/7 வரும். டிவைட் பண்ணிங்கன்னா 78.57 கிடைக்கும். ஸோ இடைக்கண்டத்தின் வலைப்பரப்புக்கான நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் 78.57 சதுர சென்டிமீட்டர் தான் என்னுடைய ஆன்சர். ஓர் உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். இதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு உள்ளீடற்ற உருளை இருக்குது, அதனுடைய வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வெளிப்புற ஆரம் இங்கிருந்து வெளிப்புற ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் வந்து 16 சென்டிமீட்டர். அதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நீளம் வந்து 13 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீளம் என்பது இங்கே ஹெச்ஐ குறிக்குது, உயரம் 13 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய தடிமன் 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. மையத்திலிருந்து வெளிப்பகுதி வரைக்கும் எவ்வளோன்னா 16. தடிமன் அதில் 4 கழிச்சிட்டிங்கன்னா 16ல் 4 போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 12. இந்த 12 தான் ஸ்மால் ஆர் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர் தெரிஞ்சிச்சு. சிறிய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 16ல் தடிமனை கழிச்சிட்டா 12ன்னு தெரியுது.
உயரம் 5ன்னு தெரியும். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13ன்னு தெரியுது. ஸோ நமக்கு உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச். இது உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பளவு. 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் வந்து 16 ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 12. இப்போது அதே போல் இங்கே கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 12, ஹெச் வந்து 13. ஸோ 2 இன்ட்டு 22/7, 16 12 28, 16 13 29, 29 12 போச்சுன்னா 17. ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 1 7 4 28. நமக்கு அடிக்கும்போது 22 2 மல்டிப்ளிகேஷன் 44 இன்ட்டு 4 இன்ட்டு 17 மல்டிப்ளிகேஷனாக நமக்கு கிடைக்கிறது 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். உயரம் 2 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு கேட்டிருக்காங்க. ஒரு உருளை இருக்குதுன்னா அந்த உருளையினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. உருளையினுடைய என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உருளையினுடைய உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. உருளையினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர். அதே போல் அடிப்பரப்பு 250 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது உருளையினுடைய கன அளவை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்பரப்புன்னு சொல்லும்போது இது அடிப்பரப்பு வட்ட வடிவத்தில் இருக்கும். ஸோ வட்டத்தின் பரப்பளவு πr². அப்போது πr² = 250. உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²h. அப்போது πr² வேல்யூ 250. அதோட ஒரு 250 அதோட ஹைட் வந்து 2 மீட்டர். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது 500 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். இதுதான் உருளையினுடைய கன அளவு. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம் இதுக்கான ஆன்சரை கொண்டு வரலாம். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரங்களின் விகிதம் வந்து 4:7. அப்போது இது எப்படி எழுதலாம்னா 2 கோளங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் கோளம், ரெண்டாவது கோளம், 2 கோளங்களுடைய ஆரங்களின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 4:7னா r1/r2 = 4/7. இப்போ அதனுடைய கன அளவுகளின் விகிதம் வந்து v1 v2ன்னு எடுத்துக்கலாம். v1/v2 = கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 πr³. இப்போ நமக்கு இங்கே என்னென்னா ரேடியஸ் மட்டும் மாறுது. அப்போது முதல் கோளத்துக்கு ரேடியஸ் r1, ரெண்டாவது கோளத்துக்கு ரேடியஸ் r2. இப்போது நமக்கு இதை கேன்சல் பண்ணும்போது 4/3 கம்ப்ளீட்லி கேன்சல், பை கேன்சல், r1³ வரும். நமக்கு r1/r2 ரேஷியோ வந்து 4/7. ஸோ இதுக்கு கியூப் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 64/343 கிடைக்கும். ஸோ நமக்கு வேல்யூ வந்து எப்படி வித்தியாசம் இருக்குன்னா v1/v2 = 64/343 அந்த ரேஷியோவில் இருக்கும். இதுதான் அதனுடைய ஆன்சர். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம், இது வந்து ஒரு அலுமினிய கோளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். இது உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோளமாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம், இதை உருக்குறாங்க. உருக்கி 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுறாங்க. இப்போது இதனுடைய 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கோளத்திலிருந்து ஒரு உருளையாக மாற்றப்படும் போது புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த உருளையினுடைய உயரம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ நமக்கு வந்து ஒரு கோளத்திலிருந்து ஒரு உருளையாக மாற்றும் போது ரெண்டினுடைய வால்யூமும் சமம் தான். இங்கிருந்து இங்கே நம்ம மாற்றும்போது ரெண்டினுடைய கன அளவுகள் சமம் தான். ஸோ நமக்கு உருளையினுடைய கன அளவு வந்து πr²h. இதனுடைய கன அளவும் கோளத்தின் கன அளவு வந்து 4/3 πr³ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ரேடியஸ் டிஃப்ரென்ஸ்க்காக நமக்கு உருளைக்கு ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம், கோளத்துக்கு கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்போது கோளத்துக்கு பார்த்தீங்கன்னா 4/3 இன்ட்டு πr³. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பை கேன்சல். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா r²h =
4/3 ஆர் கியூப்னு வரும். இப்போது நமக்கு தேவையான இந்த ஆர் ஸ்கொயர், இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் வந்து உருளையினுடைய ரேடியஸ், இப்போ உருளையினுடைய ரேடியஸ் வந்து 8 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் தெரியாது கண்டுபிடிக்கணும், இஸ் ஈக்குவல் 4/3 இன்ட்டு ரேடியஸ் வந்து கோளத்தின் ஆரம் இன்ட்டு 12 கியூப். நம்ம இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது h is equal to 4/3 இன்ட்டு 12 கியூப் டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய 8 ஸ்கொயர் வந்து இங்கே வந்துடும். ஸோ நமக்கு எப்படி வருதுன்னா 4/3 இன்ட்டு 12 கியூப் டிவைட் பை 8 ஸ்கொயர்னு வரும். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்னா 4/3 இன்ட்டு 12 கியூப் எழுதிட்டிங்கன்னா 8 ஸ்கொயர் பை 1ன்னு வரும். இது நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் இன்னொரு ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ணும்போது இதனுடைய ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4/3 இன்ட்டு 12 கியூப் இன்ட்டு இந்த பக்கம் வரும்போது 1/8 ஸ்கொயர்னு வரும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கேன்சல் பண்ணலான்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 1 2, 6 2 12, அடுத்ததான் 4 2 8, 3 2 6, 1 நாள் 4, 3 நாள் 12. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னா இந்த மூணுக்கும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 3 36 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான புதிதாக உருவாக்கப்பட்ட பொருள் எதுனா கோளம். அந்த கோளத்தினுடைய உயரம், அதனுடைய உயரம் வந்து எவ்வளோவா இருக்குன்னா 36 சென்டிமீட்டர். ஒரு தேவையான உருளையினுடைய உயரம் வந்து 36 சென்டிமீட்டர் என்பது இதனுடைய ஆன்சர். பழைய உருவம் வந்து கோளம், புதிய உருவம் உருளை. பழைய உருவமான கோளத்தை உருக்கி நம்ம புதிய உருவமான உருளை உருவாக்கும் போது இதனுடைய உயரம் வந்து 36 சென்டிமீட்டராக இருக்கும். தேங்க்யூ.